வணக்கம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாமா? இன்றைக்குரிய தலைப்பு என்னென்னா, பிரச்சனையா அசௌகரியமா? அமெரிக்க கடற்படையில் மிகப்பெரிய பதவி வச்சு ஓய்வு பெற்ற ஒருவர் தன் கற்ற பாடத்தை ஒரு புஸ்தகமாக வெளியிடுறார். அவர் கடற்படையில் சிறிய பதவியில் இருந்த காலத்தில் நடுக்கடலில் திடீர்னு கப்பலில் ஒரு வேலை ஒதுக்க போகிறாங்க அவருக்கு. அப்போ வேலை பளு அதிகமாக இருக்கிறனால ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு வேலை செய்கிறாரு. வேலை செய்ய முடியல. அவனால் கோபம் தாங்க முடியல. நேராக என்ன பண்ணுறாரு, உயர் அதிகாரிகிட்ட போகிறாரு. அவர்கிட்ட போய் சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு நிறையா வேலை கொடுக்குறீங்க, ரெண்டாவதுக்கு ஹெல்ப்புக்கு எந்த ஆளுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க, பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணுறீங்க, அந்த ஒர்க்கையும் பண்ண முடியல, அதுவும் வேறு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு ரொம்ப கோச்சிக்கிறாரு. அவர் கூட பேசி முடித்தோடனே அவர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு இருந்த கேப்டன் என்ன பண்ணுறாரு, நீ பேசும்போது பிரச்சனைன்ற வார்த்தையத்தை அதிகமாக பயன்படுத்தினேன். பிரச்சனை என்னன்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? உனக்கு உடம்பு முடியாமல் உன்னால் எந்திரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி படுத்து கிடந்தா அதுதான் பிரச்சனை. உன் வீடு மழையினால் ஒழுகி உன்னால் எந்த இடத்துலையும் உட்கார முடியலன்னு சொன்னால் அதுதான் பிரச்சனை. ஆண்டாள் காலமாக சரி செய்ய முடியாத விஷயத்தை தான் நம்ம பிரச்சனைன்னு சொல்லுவோம். இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களில் வேலை சரி பண்ணுறதை நீ எப்படி பிரச்சனைன்னு சொல்லுவ? மற்றபடி பிரச்சனை என்ற பேரில் சொல்கிற எல்லாமே அசௌகரியம். இது போன்ற அசௌகரியங்களை வாழ்க்கையில் நிறையா வரையலாம். அது அந்த சமயத்தில் பெருசாக தோன்றும். ஆனால் மணிக்கணக்கிலையோ நாட்கணக்கிலையோ இது சமாளிக்கப்பட்டு சரி செய்யப்படலாம். அதுக்கப்புறம் பின்னாடி யோசித்து பார்த்தா அது ஒரு பெரிய விஷயமாக இருக்காது. அந்த டைமில் ஆத்திரப்படுவோம். ஆனால் 6 மாதம் கழித்து ஒரு யோசித்தோம்னா ரொம்ப ஃபன்னியாக அதை யோசிப்போம். நமது வாழ்க்கை முழுவதும் எல்லா காலகட்டங்களையும் அசௌகரியங்கள் நிறையாவே இருக்கும். இதையெல்லாம் நீ பிரச்சனைன்ற பேரில் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா என்றைக்குமே நீ மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது அப்படின்னு அமைதியாக சொன்னார். அவர் சொன்னதுமே இவருக்கு மிகப்பெரிய பாடமாக இருந்தது. அன்னையிலேருந்து என்ன பண்ணுவார், ஏதாவது சிக்கலான சூழ்நிலை வரும்போதெல்லாம் உண்மையாக இது பிரச்சனையா இல்லை அது அசௌகரியமா அப்படின்னு கேட்டு மனசுக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணி நல்ல முடிவு எடுப்பார். நம்ம வாழ்க்கையில் அசௌகரியங்கள் தான் அதிகமாக சந்திக்கிறோம். கோபம் வருத்தம் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா, பொறுமையும் அமைதியும் மனசில் பெருகுச்சுன்னா அது நமக்கு பெரிய பெரிய வெற்றியை கொடுக்கும். ஆமாங்க, எந்த ஒரு விஷயத்திலும் நம்ம சடனாக கோவப்படக்கூடாது. என்ன சொல்ல வராங்க, எதிர்த்தரப்பில் என்ன பேசுகிறாங்கன்னு காது கொடுத்து கேட்டுட்டு பேசணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, மயில் ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் அது அழகுன்னு அதுக்கே தெரியாது. காக்கா ரொம்ப கருப்பாக இருக்குது, அது கருப்புன்னு அதுக்கே தெரியாது. எல்லாம் நம்ம பார்க்குற பார்வை தான். ஸோ பிரச்சனை இல்லாத மனிதனும் இல்லை, அர்ச்சனை இல்லாத கடவுளும் இல்லை. இதுவும் கடந்து போகும். ஸோ இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.